எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம போன் எடுத்து ஒருத்தவங்களுக்கு கிட்ட பேசுறோம்னா, ஹலோ எங்க இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, இப்ப எந்த ரூட் வழியா வரணும்ன்றது ஒரு காரணமா நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இதுக்கு எல்லாம் ஒரு உறுதுணையா இருந்து கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா, அவரை பத்தி நீ கண்டிப்பா பாக்கணும். அதை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போய் நல்லாவே பார்க்கலாம். கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றதை விட பல வருடங்களுக்கு முன்னாடி டெலிபோன்ன்றது எந்த கான்செப்ட்ல கொண்டு வந்து இன்னைக்கு எப்படி நெட்வொர்க் வளர்ந்து வயர்லெஸ் டெலிபோன் லைக் மொபைல் போன் கொண்டு வந்திருக்காங்க. செல்போன் மூலியமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம கிரகம்பல், அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கிரகம்பல் எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட நேமே பாருங்க, கிரகம்பல். அந்த டெலிபோனை கண்டுபிடிச்சதுனால அவங்க பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்களான்றது ஒரு பெரிய விஷயம் தான். அவங்க அப்பா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபசர். அவர் இவர் எப்படின்னா ஒரு 11 வயசு வரைக்கும் ஒரு ஸ்கூல் லெவல் போய் படிக்காம வீட்லயே அவர் சொல்லி கொடுக்கறத வச்சு படிச்சிருக்காரு. அவருக்கு நிறைய ஆர்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் மேல, அறிவியல் சப்ஜெக்ட் மேல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. அவர் படிச்சிருக்க கான்செப்டே நல்லா, அதாவது ஒரு ஒயர்ல பியானோ இசை இது பண்றத டிராவல் பண்ற டைம் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணி அது எப்படி டிராவல் ஆகுதுன்னு யூஸ் பண்ணி பேசி கண்டுபிடிச்சிருக்காரு. அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் கிட்ட கால் பண்ணி ஹலோ சொல்லும் போது அங்க ஹலோல சம்திங் ஏதோ சொல்லியிருக்காரு, பெல்னு சொல்றது. அங்க அந்த பெல்லோட சவுண்ட் கேட்டது அவங்க உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சயின்டிபிக் எக்ஸிபிஷன்ல வைக்கும் போது அங்க நாட்டோட இளவரசர் சொல்லக்கூடிய ஒருத்தர் வெயிட் பண்ணி பார்க்கும்போது கிரகம்பல் இங்க இருந்து பேசுறாரு. அவருக்கு ஒரு கொஞ்சம் தூரம் பண்ணி அந்த டெலிபோன் வயர்ல இருக்கும்போது பேசுறாரு. இங்க பேசுறது அங்க கேக்குது. இது உலக அளவுக்கு கொண்டு போனோம். இவருக்கு நிறைய விஷயத்த கொண்டு சேர்க்கணும். இவருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் மூலியமா நிறைய விஷயம் இவருக்கு ஒத்துழைக்கணும். ஒரு பெரிய அளவுல சாதிச்சிருக்காரு. இது உலக அளவுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி இன்னைக்கு அதனாலதான் நம்ம நிறைய பேர் எங்க இருந்தாலும் அன்னைக்கு அந்த சின்ன டெலிபோன், அதாவது கிரகம்பல் கண்டுபிடிச்ச சின்ன டெலிபோன் தான் இன்னைக்கு லைக் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிட்டு இருக்கோம். அது சாதாரண விஷயம் இல்ல. வயர்லெஸ் டைப் கண்டுபிடிச்சது பலரா இருக்கலாம், அதுக்கு ஊக்குவிச்சது ஒருத்தர் தானே. அந்த ஊக்குவித்ததுனால மட்டும்தான் நிறைய விஷயம் பூரணமாகவே கிடைச்சிருக்கு. எவ்வளவுதான் நம்ம ஒரு விஷயத்துக்காக போனாலும் பழைய விஷயத்துக்கு என்னைக்குமே உயிர் கொடுக்கணும். அந்த விஷயத்துக்கு உயிர் கொடுத்தா அந்த அளவு ரேடியேஷன் கம்மி, இன்னைக்கு ரேடியேஷன் அதிகம். பட் அந்த அளவு கொண்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டான லெவல்ல ஃபாலோ பண்ணிட்டு போறோமோ எல்லாருக்கும் அதோட சொல்யூஷன் தெரியும். சொல்யூஷன் தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சொல்யூஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்லிதான் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் புரிய வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. தேவையில்லாத கால்ஸ் பண்றது சரியா தவறான்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நேர்ல பார்த்து எல்லாரும் பேசுறோமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. மொபைல் போன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். யாராவது ஒரு பர்சன் கிட்ட பேசினாலும் மொபைல் போன் கிட்ட மட்டுமே தான் பேசிட்டு இருக்குமே தவிர நேர்ல பேசுறதில்ல. அதனாலதான் சொல்றேன், எப்பயுமே இருந்தாலும் நேர்ல பார்த்து பேசுற மென்டாலிட்டிக்கு சீக்கிரம் வாங்கன்றத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.